வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். வேதாந்தா இருக்குல்ல, வேதாந்தா இப்போ தடுமாறிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும், ஸ்டாக் ஒரு மாதிரி வேகா ஓடிட்டு இருக்கு. பட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிக்யூஜி நம்ம அதானி குரூப்ல ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணார்ல, யாரும் கை வைக்காத சமயத்தில் அவர் கை வச்சாரு. 2000 கோடி அப்படியே 4000 கோடி ஆச்சு. இதே மாதிரி ஒரு 1700 கோடி ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு 10 நாளைக்குள்ள இருக்கும். 10 நாள் கூட இருக்காது, 1 வீக் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு நடுப்புற இன்னொன்று நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேதாந்தா அவங்களோட ஸ்டீல் டிவிஷன், ரைட், அந்த டிவிஷனை விற்க போறதாக. இவங்களுக்கு ஒரு 20,000 கோடி கடன் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி 10,000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வைத்தொழில நீங்க ஒன்று விற்கிறீங்கன்னு சொன்னால் விற்கிறவனோட டேர்ம்ஸ் கிடையாது, வாங்குறவனோட டேர்ம்ஸ். நம்ம மிட்டல் குரூப், லண்டன்ல இருக்கிற லக்ஷ்மி மிட்டல், அவர் தான் ஸ்டீல் ஜெயிண்ட். அவரு அவரோட அசோசியேட்ஸ், ரைட், சில கம்பெனிஸ் வாங்கி டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க உலகம் பூரா. அதே மாதிரி இந்த கம்பெனியை பை பண்றதுக்கு 10,000 கோடின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வார் செஸ்ட்னு வாங்க தெரியுமா, பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ரேட் பேசுறதுக்கோசரம் உட்காடுறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஒரு டேர்ன் அரவுண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், வேதாந்தால இவங்களோட அசட்டை விற்கிறாங்க, இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கடன்லாம் தீர்றோம். அண்ட் தீர்ந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தது வேதாந்தா என்ன பண்ண போறாங்க கேள்வி இருக்கு. ஜேபி அசோசியேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஜேபி அசோசியேட்ஸ் அவங்களோட சிமெண்ட் டிவிஷனை அல்ட்ராடெக் வித்தாங்க, கடனை கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பிரஸ், யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குல்ல யூபியில, அதை சுத்தி ஆல்மோஸ்ட் 1,00,000 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்றதுக்கோசரம் வச்சிருந்தாங்க. லேண்ட் வச்சு என்ன யூஸ்? டப்பு வேணும்ல. டப்பு எதுக்கு? கடன் கட்டுறதுக்கு, அதுக்கான வட்டி கட்டுறதுக்கு. அந்த வட்டி கட்டுறது தான் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் அந்த லேண்ட் எல்லாமே கவர்மெண்ட்க்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ இப்படிதான் அவங்க அவங்களோட அசட்ஸை வித்து கோர் அசட்ஸை வித்து அவங்க கடன் அடைச்சாங்க. அது ஏன் வித்தாங்க, ஏன் கடன் கட்டணுன்ற கட்டாயத்தில் இருந்தாங்கன்றது அது தனியாக ஒரு டேர்ம்ஸ்ல பேசிக்கலாம். பட் வேதாந்தாவும் அவங்களோட கோர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் வித்துட்டுனா தலைவர் என்ன பண்ண போறாரு பூவாக்குன்றது ஒரு கேள்வி இருக்கு. ரைட், பூவானா நம்ம லிட்ரலி வி டோன்ட் மீன் தட். அவங்களோட பிஸ்னஸ் என்ன மாடல் இருக்கும்ன்றது நாளைக்கு இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் நான் கொடுத்துட்டேன். பட் டெஃபினட்டா நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க டெஃபினட்டா அந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் அதுல நிறைய விஷயங்கள் கலந்து இருக்கு. வாங்க அடுத்த செய்திகள் பார்க்கலாம். இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ரைட், ஜேஎஸ்டபிள்யூ தலைவருக்கு எங்கந்தான் துட்டு வருதுன்னு தெரியாது. கொட்டுன்னு கொட்டுது. தலைவர் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாரு, அடுத்தது கோல் மைன்னாரு, அடுத்தது பவர் பிளான்ட்னாரு. ஸோ ஒரிசாலேயே ஆல்மோஸ்ட் 2,00,000 கோடி அவர் கமிட் பண்ணியிருக்காரு. ஒரிசால ஆஃப் லேட், ரைட், பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரிசா விடுங்க, ஜேஎஸ்டபிள்யூ மேட்டருக்கு வாங்க. தலைவர் ஆஸ்திரேலியால $1 பில்லியன் கோல் மைன் நான் பிட் பண்ண போறேன்ன்றது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதானி குரூப் அங்கதான் கோல் எடுத்துட்டு அவங்க போர்ட் வழியா அவங்க பவர் பிளான்ட்டுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூவும் அதே பண்ண போறாங்க. பார்க்கலாம். ஆஸ்திரேலியால ஏற்கனவே கொடி பிடிச்சாங்க, நீங்க கோல் மைன் பண்றதுனால எங்களுக்கு பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுதுன்றது. பட் காசு வேணும்ல. டெஃபினெட்லி வில் சி ஹவு திஸ் டீல் இது இந்தியாவுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்தியா இப்ப பவர் ஹங்கிரி, ரைட், பயங்கர கோர பசி. என்னத்துக்கு? பவர் வேணும்ன்றது. பவர்னா இந்த பவர் கிடையாது, எலக்ட்ரிக் பவர். நீங்க எடுத்து பாருங்களேன், ஆஃப் லேட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூரா பவர் செக்டருக்கு தான் போயிருக்கு. குஜராத் நீங்க எடுத்து பாருங்க, இந்த வருஷம் இன்வெஸ்டர் சமிட்ல ஹெவியா பவர் செக்டர் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தான் போயிருக்கு. அதே மாதிரிதான் நீங்க தார்மாரா ஏறிட்டு இருக்கிறது லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா பவர் செக்டர், எனர்ஜி செக்டர், எஸ்பெஷலி பெட்ரோல், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, அடுத்தது கோல். இது எல்லாமே பத்திட்டு எரியறதுக்கு காரணம் இந்தியா பவர் ஹங்கிரி. ஏன்னு சொன்னால் நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர்,
இந்தியா பூரா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் பெரிய லெவலில் வந்து ஃபயர் அப் ஆக போகுது. இதுக்கு பவர் தேவைன்றது நம்ம பவர் செக்டருக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அண்ட் அதில் வந்து ஆல்மோஸ்ட் சராசரியாக வருஷத்துக்கு 7 to 9 gigawatts ஆஃப் பவர் பிளான்ட்ஸ் போட்டாகணும் 2030 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ரிக்குவயர்மெண்ட். இப்போ பவர் செக்டர் பற்றி நான் சொன்னேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து அன்கன்ஃபர்ம் நியூஸ், பட் இன்னைக்கு வந்து ஈவினிங் எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பவர் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் பண்ண முடியும். பிரைவேட் கம்பெனிஸ் இன்வால்வ் கிடையாதுன்றது ஒரு சட்டம் இருக்கு. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பவர் பிளான்ட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் யார் வரப்போறாங்க? ஒரு 5 கம்பெனி கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டாடா பவர், அதானி பவர், வேதாந்தா இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வரதுக்கு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 4,50,000 கோடி, ஆல்மோஸ்ட் 4,40,50,000 கோடி வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க பவர் பிளான்ட்டுக்கு. எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க? 11,000 மெகாவாட்ஸ், ரைட்? கரண்டா நம்மளோட கெப்பாசிட்டி என்ன? 7,500 மெகாவாட்ஸ். இதுல 1,300 மெகாவாட்ஸ்க்கான வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்டா நம்ம வந்து லெஸ் தென் 10,000 தான் வச்சிருக்கிறோம். இதை வந்து அப்படியே டபுள் பண்றாங்க. இதுக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ள வராங்க. இப்போ சட்டத்தை என்ன பண்ண போறாங்க? ரொம்ப சிம்பிள். சட்டத்துல வந்து இந்த கம்பெனிஸ் வந்து லேண்ட் வாங்கலாம், இதுக்கான தண்ணி என்ன வேணுமோ அது பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் அவுட் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா பண்ணலாம், அவுட் சைடு பூரா மேனேஜ் பண்ணலாம், உள்ள அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் அந்த ஃபியூவல் இது ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்றது வந்து நம்ம நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்ணும். உள்ள நான் பார்த்துக்கிறேன், வெளியில நீ பார்த்துக்க. ஒன்று. ரெண்டாவது, இதுல வந்து வர ப்ரொடக்ஷன், ரைட், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து நீ வெளியில வித்துக்கு, அந்த வித்துக்கிறதுல ப்ராஃபிட் வந்து நீ எடுத்துக்க, நாங்க உள்ள ஆப்ரேட் பண்றதுக்கான ஃபீ வந்து எங்களுக்கு கொடுத்துருன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து பேசிட்டு இருக்கு. வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வரப்பிரசாதம்ன்றது நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜி, ரைட், கார்பன் எமிஷன் இல்லாத ஜீரோ கார்பன் எமிஷனோட வர பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சோலார் இருக்கு, எல்பிஜி இருக்கு. எல்பிஜிலையும் வந்து ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டு. அடுத்தது வந்து விண்ட் எனர்ஜி இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து லார்ஜ் ஸ்கேல் இடம் வேணும். அந்த இடம் வந்து பற்றாக்குறையா இருக்கும். கம்மியான இடத்துல அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ஜீரோ எமிஷனோட பண்றது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்டா இருக்கும். எஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நிறைய ரிஸ்க் இன்வால்வ் இருக்கு. உலகத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு பவர், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரிஸ்க் ஃபேக்டர்னால. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பெருசா தெரியல. ரஷ்யா ஆகட்டும், த என்டையர் யூஎஸ்எஸ்ஆர், என்டையர் யூஎஸ்ல வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருந்துச்சு. இப்போ ஸ்லோவா அதை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் ஏன் இந்தியாவில்னு சொன்னால் வேற வழி கிடையாது. நீங்க வந்து எடுத்து பாருங்க, நம்ம உணவு தானியம் உற்பத்திக்கு எவ்வளோ மருந்து, எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ், எவ்வளோ உரங்கள் போட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் மெத்தட்ல பண்ணா இது பண்ணியிருக்க முடியுமா? சத்தியமா முடிஞ்சிருக்காது. நம்ம வந்து சொல்லலாம் குறைபாடு இருக்கு இது அதெல்லாம், பட் அன்னைக்கு டேட்ல பசிக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அண்ட் உற்பத்தி இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். இதுல ஜாஸ்தி டீட்டெயில்ஸ் போக வேணாம், பட் இதுதான் கதை. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன் இவங்க 2 பேரும் வந்து 15 வருஷம் எல்பிஜி அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு வந்து 0.65 மில்லியன் டன்ஸ் வந்து அக்ரிமெண்ட். இவ்வளோ நான் வந்து எல்பிஜி எடுத்துக்கிறேன். ஃபர்டிலைசர்னாவே எல்பிஜி தேவையில்லை, அதுதான பேஸ் ரா மெட்டீரியல். அண்ட் இந்த அக்ரிமெண்ட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2026 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து தீபக் ஃபர்டிலைசருக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியலுக்கான கேரண்டி அண்ட் உரங்கள் நிச்சயமா தேவைப்படும். அடுத்தது வந்து ஸ்டேட் ஓன்டு பவர் கிரிட் கார்பரேஷன். இவங்க வந்து ஒரு 656 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எதுக்குன்னு சொன்னால் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கோசரம். இது அவசியம். இன்னைக்கு டேட்ல நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் நிறைய டிரான்ஸ்மிஷன் இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ் அபவுட் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் கிரிட்டும் சவுத் கிரிட்டும் வந்து இணைப்புல இல்லை, அது இணைச்சிட்டாங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு தான் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் பவர் விண்ட் பவர் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விண்ட் பவர்ல வந்து ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணல. பவர் ஜென்ரேட் பண்றாங்க, ஆனா அந்த பவரை வந்து எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாத இருந்துச்சு. இப்போ அது வந்து 100% வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கிரிட்ல வந்து போடுறாங்க. இதே மாதிரி கிரிட் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ பண்ணதுல இதுவும் ஒன்று. அதாவது நேஷனல் லெவல்ல இந்த கிரிட் பவர் கிரிட்டை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ஒன்று. ரெண்டாவது, ஸ்டேட்டுக்கு உள்ள அதை வந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டைஸ் பண்றதுக்கான வழி பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆஃப் லேட் பவர் கட் வந்து ரொம்ப கம்மியா ஆயிட்டு இருக்கு. ஒன்று, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, பவர் மேனேஜ்மெண்ட், இந்த டிரான்ஸ்மிஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் 12-15% வந்து லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த லாஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. திருடுறது, பவர் திருடுறது வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கிரிட் மேனேஜ்மெண்ட்ல அங்கங்க வந்து மீட்டர் வச்சிருக்கிறாங்க. எந்த வீட்டுல இருந்து இல்லை எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்கன்றது மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இதனாலேயே வந்து அந்த பவர் தெஃப்டை வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணிருக்கு. இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், பட் டெஃபினெட்லி இட் இஸ் எ உஜ்ஜீவன் ஃபைனான்ஸ். இவங்க வந்து 40% ஆஃப் தேர் லோன்ஸ் எல்லாமே வந்து செக்யூர்டா இருக்குன்றது அவங்களோட சிஇஓ பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இன்டர்வியூல வந்து கொடுத்திருக்கிறாரு. ஒரு சின்ன நியூஸ், வேர்ல்பூல் மொரீஷியஸ், ரைட், அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை ஆல்மோஸ்ட் ஒரு 24% ஈக்விட்டி ஸ்டேக்கை வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீல் சைஸ் வந்து 2300 கோடியிலேருந்து 3700 கோடி, ஆல்மோஸ்ட் 50% இந்த ஸ்விங் இருக்கு. என்ன ரேட்ல விற்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 15% டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பல்க் டீலா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கோல்ட்மேன் சாக் தான் வந்து இதுக்கான புக் கீப்பிங். இன்னொன்று வந்து இந்த ஃபார்வர்டு இன்டிகிரேஷன், பேக்வர்டு இன்டிகிரேஷன் வாங்க. ஃபார்வர்டு இன்டிகிரேஷன்னா, நான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், அந்த பொருளை வந்து முன்னாடி விற்கிறதுக்கு. இப்போ நான் வந்து இட்லி மாவு பண்றேன், ரைட், இட்லி மாவு தான் என் ப்ராடக்ட்னு சொன்னால் ஃபார்வர்டு இன்டிகிரேஷன்றது நான் இட்லி விற்கிறது, ரைட், இது வந்து ஃபார்வர்டு இன்டிகிரேஷன். பேக்வர்டு இன்டிகிரேஷன் சொன்னா நான் அரிசி வாங்குறது, அரிசி ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல அரிசி விளைய வைக்கிறது, இது வந்து பேக்வர்டு இன்டிகிரேஷன். இதுதான் வந்து மெத்தட். இதுல வந்து பல்ராம்பூர் சீனி லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எதுக்கு? பயோ பிளாஸ்டிக். இந்தியாவில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்கும் பயோ பிளாஸ்டிக். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டேட்ல வந்து பயோ பிளாஸ்டிக் எவ்வளவு தூரம் தேவைப்படுது, பிளாஸ்டிக்னால நம்மளோட சுற்றுச்சூழல் எவ்வளவு தூரம் நாசம் ஆயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நல்ல விஷயம். பட் இவங்க வந்து 0 எமிஷன் டார்கெட் வந்து 2070ன்றாங்க. நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டோம். 2070 என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. பட் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்றதா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட், அவங்க வந்து சோப் கொடுக்குறாங்க. சோப்புனா இந்த சோப் இல்லப்பா, சப்சிடரி கொடுக்குறாங்க. யாருக்கு? டிஸ்டிலரிக்கு. என்னதுன்னு சொன்னால் மேய்ஸ் இருக்குல்ல, நம்ம மக்காச்சோளம், அந்த மேய்ஸை வந்து 2291 ரூபா பர் குவிண்டாலுக்கு வந்து சப்ளை பண்ண போறதா கண்டினியூஸா. எதுக்கு? நீ எனக்கு வந்து சரக்கு கொடுன்னு சொல்றதுக்கு இல்லை. எத்தனால், எத்தனால் வந்து உங்களுக்கு தெரியும் பெட்ரோல்ல மிக்ஸ் பண்றதுக்குன்றது ஒண்ணு. எத்தனால் பை இட் செல்ஃப் அது வந்து செப்பரேட்டா வந்து ஃபியூலா வருது. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்ட வந்து கண்டினியூஸா ஹார்வெஸ்ட் பண்ணி டிஸ்டிலரிஸ்க்கெல்லாம் வந்து சப்ளை பண்ண போறாங்க ஃபார் கண்டினியூஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால். எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்றதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் 3 அட்வான்டேஜ்லாம். ஒன்று, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, பெட்ரோலோட இது பெட்டர். ரெண்டாவது, விவசாயிங்க கிட்ட வந்து நம்ம உற்பத்தி வாங்குறோம், நம்ம அந்த உற்பத்தியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், குப்பையில போடப்படுறது கிடையாது. மூணாவது, குப்பைன்னு நான் சொல்றதை வந்து கோச்சிக்காதீங்க, மோஸ்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து வாங்கி அது எல்லாமே வந்து வீணா போயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு கோடவுன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, இல்ல மற்ற ஊர்ல இருக்கு.
நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழையில் நனைஞ்சு நாசமாக போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எத்தனால் வந்து நம்ம பெட்ரோலில் கலக்கிறனால அட்வான்டேஜ் என்ன? நம்ம அந்த அளவுக்கு இம்போர்ட்டை வந்து குறைக்கிறோம். நான் வந்து 100 லிட்டர் வாங்குறேன், இன்னைக்கு வந்து எத்தனால் வந்து ஆல்மோஸ்ட் 10% நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 20% டார்கெட் வச்சுருக்கிறாங்க. அப்போ 100 லிட்டரில் 80 லிட்டர் தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன், 20 லிட்டர் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. ஸோ என்ன ஆகுது, நான் எக்ஸ்போர்ட்டில் வெளிநாட்டுக்காரனுக்கு காசு கொடுக்கறதுக்கு நான் விவசாயிங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். வின்-வின் சிச்சுவேஷன், நல்ல விஷயம். டாப் 100 லக்ஸுரி குட்ஸில் வந்து 2 பிராண்ட், ரைட், இந்தியாவோட பிராண்ட் வந்து உள்ளே போயிருக்கு. ஒன்று டைட்டன், இன்னொன்று வந்து மலபார் கோல்டு. சந்தோஷமான விஷயம். டாப் 100ல் நம்மளும் இருக்கிறோம் அந்த பர்டிகுலர் விஷயத்தில். அடுத்தது வந்து நம்ம வேப்ப மரம். வேப்ப மரம் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் வந்து நட போகிறாங்கன்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. எவ்ரி 10 ஆளுக்கு வந்து ஒரு மரம் நட போகிறதாக கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. நல்ல விஷயம். பட் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். உலகத்தில் வேப்ப எண்ணெய் ஆர் வேப்ப வெதை, ரைட், அந்த வேப்ப இதில் வந்து 2 விஷயத்தை எடுப்பாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துடலாம். 2 விஷயம் கமர்ஷியலாக வந்து போயிட்டு இருக்கிறது வந்து வேப்ப எண்ணெய், வேப்ப பின்னாக்கு. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு டேட்டில் பயோ பெஸ்டிசைட், இன்னைக்கு வந்து பெஸ்டிசைடாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மருந்து ப்ரொடக்ஷனில் ஹெவியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உரமாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஹியூஜ் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு, பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு, மரம் நடுறதுனால இயற்கையாகவும் நல்லது, ப்ளஸ் இது வந்து வருமானமும் கொடுக்குது. எப்படி வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நாளா புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஃபைனலா புலி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் டெஸ்லா பவர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வந்து ஒரு 2000 எம்ப்ளாயீஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து நாங்க எடுக்க போறோம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு உள்ள வந்துட்டாங்கன்றது பார்க்கலாம். இவங்க வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்களா, இல்லை ஸ்டோரேஜ், பேட்டரி ஸ்டோரேஜ், அதாவது பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வர போறாங்களா, இல்லை கார் மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்களான்றது பார்க்க வேண்டிய விஷயம். ஆக மொத்தம் நம்ம தலைவர் வந்து இந்தியாவுக்குள்ள கால் வைக்கிறாரு. ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தாரு, எனக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடுன்னு. பப்பன்னாங்க. ஃபைனலா கவர்மெண்ட்டை வந்து சில சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. நீ வா, நான் இம்போர்ட் பண்றதுக்கு சலுகை கொடுக்குறேன், ஆனால் நீ அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இவ்வளோ காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கேரண்டி கொடு. எனக்கு தெரிஞ்சு $2 பில்லியன் வந்து பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க. வித்தின் 2 இயர்ஸ் நான் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறேன். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டோட இம்போர்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. பார்க்க வேண்டிய விஷயம், 2 கம்பெனி எப்படி அப்போஸ் பண்றாங்கன்றது. ஒன்று டாடா மோட்டார்ஸ், ரைட், அவங்க ஹெவியா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2வது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இப்போ ரீசெண்டாக கூட அவங்களும் வந்து ஜெர்மன் பேஸ்ட் வால்வா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான காம்பனன்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து வாங்குறதாக. ஸோ இவங்க 2 பேரும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேர்களே, இன்னைக்கு செய்திகள் நல்ல விரிவாக கொடுத்திருந்தேன். ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாக் பற்றி நான் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருந்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணால் கமெண்ட்ல கமெண்ட் கொடுங்க, சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதே லாங்குவேஜில் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.